இத்தனை பெரியார் ஆதரித்து பேசுகிற பெருமக்கள் யாராவது ஒருவர் பொது தேர்தலில் பெரியாரை பற்றி பேசி பெரியாரினுடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஒருத்தர். நீ தடை செய்யப்பட்ட இயக்கம், டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதின்னு பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன். அப்படி சேகரிச்சுட்டா 36 லட்சம் வாக்கை வாங்கி நான் அங்கீகாரம் பெற்றுட்டேன். இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்குன்னு எடுத்துக்காட்டுமா? கொள்கை எதிரியில் இப்போ பெரியாருங்கிறது இப்போ பேசிடுவோம், தெளிவாக பேசிடுவோம். பெரியார் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, இதெல்லாம் பெரும் விவாதம். ஆனால் ஒன்று, பெரியாரை எதிர்த்தால், திராவிடத்தை எதிர்த்தால், திமுகவை எதிர்த்தால் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும், ஆரியன் உள்ள வந்துடுவான். இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை. மூதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா? ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டெல்லாம் பேசக்கூடாது. கூட்டா இல்லையா? கூட்டு. நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கையெழுத்து போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க? துணை கலைச்சது யார? ஆரியத்தை. இது சும்மா தனிப்பட்டதா? சரி, இதை விடுங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிடர் கழகத்திலிருந்து வெளியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து 1962 தேர்தலில் போட்டியிடும்போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா? இப்போ எப்படி திராவிடம்னு பேசலை, அந்த இதுன்னு பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துடும். ஆரியத்தின் தோல் மேலே என் கை விட்டு கூட போனேன். அதை விட கொடுமை, இந்த பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சில இல்லையா? 1962 பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி, ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன்? பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன்? திருப்பி அதே 1967 ஆட்சியை கைப்பற்றும் போது இதே மூதறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா? அப்போ ஆரியம் ஓட்டு இனிக்குது, ஆரிய கூட்டு இனிக்குது. நாங்கள் திராவிடத்தை எதிர்த்தா ஆரியம் உள்ள வந்துடுவான். தோல் மேலே கை ஓட்டே போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்னா எப்படி? நீங்கள் தான் எதிர்ப்பீங்க. நாங்கள் எதிர்க்க மாட்டோம் ஆர்எஸ்எஸ், பிஜேபி கோட்பாடை. எங்கள் முன்னவர்களாக எதிர்த்ததில்லை, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை. என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க? யாராவது பேசு. வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் வேணாச்சு. இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்கள் மூதாதை வள்ளலார். அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை, மதத்தை உருவாக்கினவன் எங்கள் பாட்டேன் வைகுந்தர். சாதிய இழிவை தொடர்த்தி அவனை மாதிரி போராடினது உண்டா? வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா? சொல்லுங்க நீங்க. பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான்னு அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும், வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான்னு அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னதுக்காக 150 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு. அப்படி ஒரு வேலையை தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா சொல்லுங்க. என்னுடைய பேரில் இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னு அது ஒன்று இருக்கா? கேள்வி. கோயிலுக்குள்ள நுழைய விடலை. இப்பெல்லாம் சாணா பைய பார்த்தாலே தீட்டு உள்ள விடலை. கோயில் நமக்கு தீட்டுறா, வெளியில வாடா. கடவுள் என்னடா? கண்ணாடிக்கு முன்னாடிடா, நீதான்டா கடவுள். பட்டையை எப்படி போட்டா? நாங்கள் சைவ மரபினர் இல்லடா, அவன் போட விட மாட்டான். நிமித்தி போடுறா. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது, அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா. அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணில். என்னத்தை மாற்றத்தில் பண்ணீங்க நீங்க? ஏன் வள்ளலாரையும் வைகுந்தரையும் போற்றல நீ? உண்ணா பெரியார் என்னது? சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல, எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது? யார் சொல்றது இதுக்கு பதில்? இன்னும் அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உன்னால நீதி தர முடியல. பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்?
நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண்ணுரிமை பெண்ணுரிமைனா பெண்ணுரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு. என்ன பெண்ணு உரிமையை பெரியார் பேசினார்கள்? பாரதி பாடலையா? மாதர் செம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? சொல்லுங்க. வட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பெண்ண கான் என்று கும்மியடின்பார் நாம் பாரதி. என்ன 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 பேசிக்கிறீங்க நீங்க என்ன பேசிக்கிறீங்க? பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு, சான்றோருக்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க என் மனைவி நான் இருக்கும்போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணை உரிமையில் வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பெத்துக்கிற? தாலி கட்டி நீ புள்ள பெத்துக்கிறத புள்ள பெத்த அடிமையாகாத. கற்பப்பையை அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்கள் பொண்டாட்டியெல்லாம் 2-3 புள்ள பெற்றிருக்காங்களே, ஏன் கற்பப்பையை அறுத்து வீசலை? இப்போ உங்கள் பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்கள் மனைவியில் நீங்கள் வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? தம்பி, நான் பொது விவாதத்துக்கு 2 கரமும் விரிச்சு நிற்கிறேன். பிரபாகரன் மகன், என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்தியிருக்கலாம். ஒன்றுல எந்த பெரிய அறிஞனையும் என்னோட கொண்டாந்து நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்லை அம்பேத்கர் இஷ்டுவா, இல்லை பெரியார் இஷ்டுவா, 2 பேர் இந்த மாதிரி இந்த சிந்தனையில் ஒத்து போகிறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கெட்டு போயிடுறேன். ஆதாரம் எப்படி இருக்கும்? ஆதாரம் 100 குற்றச்சாட்டு, இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சால, இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல? இருக்க, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேட்குற? என்ன ஒன்ட்டா இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்குறேன். நீ நான் படித்ததை நான் அனுப்புனதா? அது இல்லை போலின்றிய. நான் தான் அனுப்பினேன். எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு, எல்லாரும் அந்த காணொலியில் போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்லைன்னு அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுற? ரிப்போர்ட் அடித்து டக்குன்னு பிளாக் பண்ணிட்டா, பரவுதுன்ட்டு. அடிச்சியா இல்லையா? இதே பேசினாருன்னா சீதை மைந்தனை தூக்கி சிறைப்படுத்தினியா இல்லையா? ஆதாரம் இல்லை. ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான தத்துவவாதி. என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரட்டிஸ், எங்கல்ஸ், இங்கர்சாலு, மார்க்ஸு, லெனின், அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்லை? மொத்தத்தையும் வெளியில் போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும். ஒரு தடவை போடு. நான் படிச்சுக்க நான் அனுப்பினா தான் ஏற்கலை. இது சும்மா போலியா போட்டிருக்கேன் நீ ஏற்றுக்கிற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ பத்திரிக்கை நீங்க ஒரு கேள்வி தான் இந்த மாதிரி எந்த தலைவன்ட்ட நீ விவாதிக்கிட்டு இருப்பா? நீ கேள்வி வைக்கணும், பதில் சொல்லு. நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுக்க. நீ பெரியார் சார்பாக பேசுறதுனா இப்படி வா கேள்வி தான் கேட்கணும். சும்மா தம்பி, எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்பா? இப்படி நேரத்தை வீணடிக்காத. நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன். எது இல்லை நான் சொன்னேன் அந்த எது அதை கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காத. நீ அதுக்கு ஆதாரம் கேட்கிறீன்னா அது எங்க இருக்கு? ஒன்ட்ட இருக்கு, வெளியிடுங்கிற. இங்க பாருங்க, இதுக்கு என்ன பொருள்? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனாவது பிள்ளைய பெறுவானா? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டான், அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா இது எப்படி? இது ஒன்னா பேசுவோம். இப்ப வேற ஏதாவது சந்தை இருக்கா? ஒன்னா பேசணும். சரி, வாக்கரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல. பெரியார் பெரியாருக்கு ஓட்டு இருக்குல்ல. இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமக்கள் யாராவது ஒருவர் பொது தேர்தல்ல பெரியாரை பற்றி பேசி, பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஒருத்தர். நீ தடை செய்யப்பட்ட இயக்கம், டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதின்னு பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன். அப்படி சேகரிச்சுதான் 36 லட்சம் வாக்கை வாங்கி நான் அங்கீகாரம் பெற்றிருக்கேன். இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்குன்னு எடுத்து காட்டுமா?
அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தினம் கடிதம் வருது, பிரபாகரனை போடுறாரு, பிரபாகரனை காட்டுறாரு, அதை தடை பண்ணுங்க, பிரபாகரனை காட்டுறாரு. ஏண்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயருக்குன்னா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க?